அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சிலர் பரிகாரம் செஞ்சுருந்தாலும் அந்த பரிகாரம் எந்த விஷயத்துக்காக செஞ்சாங்களோ அந்த விஷயம் கைகூடாமல் முழிச்சிட்ருப்பாங்க. எதனால் அவங்களுக்கு அந்த பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றத பார்க்கலாம். நம்முடைய நியாயமான கோரிக்கைகளான திருமணமோ இல்லை ஒரு குழந்தை பிறப்புக்காகவோ ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னோ இல்லை ஒரு ஃபாரின் ஜாப்காகவோ இல்லை ஒரு படிப்புக்காகவோ செய்யக்கூடிய அந்த பரிகாரம் பேராசை இல்லாமல் நமக்கு தேவையான ஒரு விஷயம்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பரிகாரம் அட்டன் பண்ணினா கூட சிலருக்கு அந்த பரிகாரம் பலிச்சிருக்காது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு 2-3 விஷயங்கள் காரணமாக இருக்கும். ஒன்று, பரிகாரம் பண்ணுறது முழுமையான நம்பிக்கையோடு பண்ணணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, முறையாக அதை பண்ணுறது. ஜோதிடர்கிட்டருந்து அவர் என்ன சொன்னாரோ அதை முறையாக கேட்டுட்டு குறிப்பெடுத்துட்டு நீங்கள் செய்ய போகிற அந்த பரிகாரம் சரியான முறையில் செய்கிறீங்களா அப்படின்றத ஜோதிடர்கிட்ட ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. 3வது ஒரு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய லக்னத்திற்கு 9வது இடம் பாதிக்கப்பட்டாலோ இல்லை அந்த இடத்தினுடைய அதிபதி கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகாரம் பலனளிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உதாரணமாக உங்களுடைய லக்னம் மிதுனம் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு 9வது இடம்னு பார்த்தீங்கன்னா கும்பம் வரும். கும்பம் அப்படின்ற போது கும்பத்தினுடைய அதிபதி சனி. ஸோ கும்பம் அப்படின்ற அந்த கும்ப வீடும் சனியும் உங்களுடைய ஜாதகத்தில் பாதிப்படையாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்துக்காக அந்த பரிகாரம் மேற்கொள்கிறீங்களோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். இது எல்லாமே சரியாக இருந்தும் நமக்கு ஒரு விஷயம் பரிகாரம் பண்ணது நடக்கலை அப்படின்னா நமக்கு வேறு வழியே கிடையாது. கர்மான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணி ஆகணும். நன்றி.